ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நோபிட்டா மேட் ஸ்டுடியோ. இனி இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாபி ப்ளே டைம் ஹாரர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம பாபி ப்ளே டைம் தான் விளையாட போகிறோம். இது ஃபஸ்ட் பார்ட் தான். பாபி ப்ளே டைம்னு ஒரு பெரிய கேம், அதாவது ஒரு 5 பார்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட் விளையாட போகிறோம். அடுத்தடுத்த பாட்டு போனால் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி லைக் போடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஓவரா பேசுனா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ப்ளே. சாப்டர் 1, த டைட் ஸ்குவீஸ். ஓகே, இதான் அந்த பொம்மை. போகலாம். You are about to see the most incredible doll ever invented. Okay, her name is Poppy, and she is the first truly intelligent doll in the world. A little girl can talk to her. Poppy gives her answers. She is the first doll actually able to have a conversation with a child. Hard to believe? Just watch. ஓகே, இது பேசுன்றாங்க மனுஷன் கூட, சின்ன பசங்க கூட Poppy is as lovable as a real girl, and she talks like one too. Hi, my name is Poppy. I love you. இந்த பாடத்துக்கு டாய் ஸ்டோரியில் வர Polish my shoes? Why, of course, Poppy. Just like a real girl, Poppy always wants to look her best. Perfect. Thank you. Her hair is sturdy and won't come out when you brush it, and smells just like a poppy flower. Is there anything else you'd like to say, Poppy? I'm a real girl, just like you. What's the time? Playtime! What's the time? And if you've ever wanted to see how all of the nation's favorite toys were created, Playtime Go is now offering factory tours at just $2.99 a person. An entire hour in the most magical toy factory on Earth. What are you waiting for? Come visit the factory. We can... ஆகுது. இது ஒரு பூமர் இருக்குது. ஓகே, பாப்பி ப்ளே டைம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, எவ்ரி ஒன் திங்ஸ் டு ஸ்டாஃப் டிஸப்பியர் 10 years ago. We were still here. Find the flower. ஓகே, நம்மள தான் சொல்கிறாங்களோ. ஸ்டாஃப் வந்து 10 வருஷம் முன்னாடி டிஸப்பியர் ஆகிட்டான். நம்ம தான் இப்போ இருக்கோம். நாம் இப்போ இருக்கோம். ஃப்ளவரை கண்டுபிடிக்கணுன்றான். ஃப்ளவர்னால் எதை குறிப்பிடுறான் தெரியலையே. கைஸ், நான் மொபைல் கேம்ல தான் பண்ணுறேன். கொஞ்சம் இது கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு. நம்ம வந்த வழி. ஒரு நிமிஷம் ரைட் சென்சிட்டிவிட்டி இது பண்ணிக்கிறேன். ஓகே, போகலாம். ஃபஸ்ட் வெல்கம் போட்டிருக்கு. இதுதான் அந்த பொம்மை. இது பேர் ஏதோ வரும், பார்க்கலாம் பேர் என்னென்னு. கிஃப்ட் ஷாப்னு இருக்குது. ட்ரெயின் வருது. பொம்மைலாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க சும்மா பார்க்குறதுக்குன்னு. எத்தனை வருஷம் முன்னாடி இதுவானது தெரில. இங்கெல்லாம் உடஞ்சி போயிருக்கு பொம்மை. ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் தான் பார்க்குறேன். இல்லை, ஜம்ப் பட்டன். கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. பிசி கேம் மொபைலில் கொண்டு வரது கொஞ்சம் இதுவாக தான், ஆனால் நல்லா கொடுத்துக்கிறாங்க கிராஃபிக்ஸ். என்னடா பாஸ்வேர்டு கேட்குது. ஸ்டாஃப் ஒன்லி. என்ன போடலாம்? இல்லை, வரல. ஓகே, என்னதுன்னு தெரில. உள்ளே தான் போய் ஆகணும். அந்த பக்கம் தான் ரிச் பண்ணுறான்னா. உள்ளே போகிறான். இதுக்கு ஹேண்டு வேணும் போல இருக்குது. இப்படி போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. இங்கே ஒரு டேப்பு கீப்பு ஏதாச்சும் போடணுமாடா? சரி, என்ன சொல்ல வரானுங்கன்னு தெரியலையே. வெயிட் பண்ண.
பச்சை என்ன கலர் அது ரெண்டாவது? ஒயிட்டா? ஒயிட்டு எல்லோவா க்ரீனா? எல்லோ தான் இது, எல்லோ ரெட்டு. இதில் கலர் இருக்குது, இது போட்டு பார்க்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் வருமானு தெரில. இருங்க, இல்லை அதான் நினைக்கிறேன். இருங்க போய் போட்டு பார்த்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு இருக்குது, இதை போட்டுட்டு நான் போய் அதை ஓப்பன் பண்ணலாம். Hi, my name is Leif Pierre, and I'm the head of innovation here at the Playtime Co. Toy Factory. If you're seeing this, then you're trespassing. Yeah, we play this little tape on loop whenever we close the factory for the day. So, trespasser, just to make you aware, while we pride ourselves primarily on our high-quality toys and excellent child care, we also pride ourselves on our security. For example, this facility is full of hidden motion triggers, which, once set off, will turn on the factory's emergency alarms and directly contact the authorities. And that's one of the more tame aspects of our security system. No spoilers. So, you've got my warning. It's not too late to turn around. I just hope that you're certain whatever you're doing is worth it. அதாவது என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஏதோ அலாரம் இருக்குதான். அந்த அலாரம் வந்து ஏதோ சென்சார் மூலிமா இதுவாகுன்றான். அதனால் அத்தாரிட்டிஸ் நிறைய பேர் வந்துடுவாங்கன்றான். இங்கெல்லாம் ஏன் வர போகிறான்? இந்த இடமே பாலடைஞ்ச மாதிரி இருக்குது. சரி, நம்ம அங்கே என்ன பாஸ்வேர்ட் பார்த்தோம்? பச்சை கிரேன்னு நினைக்கிறேன், கிரே, அப்புறம் எல்லோவா, எல்லோ ரெட்டு. என்ன வரலங்க? பச்சை என்ன பார்த்தோம்? இதுவா? இது இல்லை, ஒழுங்காக தானே பார்த்தேன். வேறு ஏதாச்சும் இருக்குதா? என்ன பார்த்தோம்? அதானே பார்த்தோம். பச்சை கட்டு தான். ஓ, இங்கே ஆரோ மார்க் வருது பாருங்க. ஃபஸ்ட்டு ரெட்டு, எல்லோ, கிரே, க்ரீன் அப்படி போட்டு பார்க்கலாம். ரெட்டு, எல்லோ, கிரே, க்ரீன். ஓகே, ரெட்டு, எல்லோ, கிரே, க்ரீன், எல்லோ. ஓகே, இந்த கலரா? ஓகே, நான் கிரேன்னு நினச்சேன் சார். பார்த்தா அது ஒரு ஸ்கின் கலரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டேப் ரெக்கார்டர், இது போடுவாங்க. ஓகே, ஏதோ டிவியில் காமிக்கிறான். ப்ளே டைம் கிராப் பேக்குன்னு ஏதோ காமிக்கிறான். நம்ம அங்கே ப்ளூ கலர் கை பார்த்தோம்ல, ஒருவேளை அதுக்கு யூஸ் பண்ணுறதா? ஓகே, எப்படி யூஸ் பண்ணுறான் டுட்டோரியல் மாதிரி காமிக்கிறான். ஹோல்ட் த போத் கேனன்ஸ். ஓ, கேனன் மாதிரியா இது? நான் கூட க்ளவுஸ் மாதிரி நினச்சேங்க ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இழுக்கிறது சொல்கிறான். நிறைய காமிக்கிறேன் டுட்டோரியலு. என்னடா இது? இதனால் இன்ஜுரி வருன்றான், மனுஷங்களை கூட சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த ஒயர் வந்து கனெக்டிவிட்டியாக இருக்குன்றான், நல்லா கரெக்டாக கண்டக்ட் பண்ணுன்றான். தேங்க்யூ சார், கிராப் பேக் ரெஸ்பான்சிபிலிட்டியாக யூஸ் பண்ணுன்றான். சரிடா, கொடுங்கடா அதை ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது அது. ஓகே, தொலைஞ்சிடுச்சு. அதை எடுத்துட்டான். ஓகே, நம்மகிட்ட அந்த கிராப் பேக் கிடச்சிடுச்சு. ஐ திங்க் இது, ஆமாம், இதில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு. ஆனால் அதில் ரைட் ஹேண்ட் வந்து ரெட் கலர் ஹேண்டு இருந்துச்சு. மேபி அது போக போக கிடைக்கும் நினைக்கிறேன் நம்மளுக்கு. அதில் குத்த மாதிரியே தான் வருது. நம்ம யூஸ் இந்த கையை இதை வச்சா ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இது யூஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொம்மை எவ்வளோ ஹைட்டாக இருக்கான். ஃபோட்டோவில் பார்த்து குட்டியாக தான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கான். ஓகே, உன் பேர் வந்து ஹக்கி வக்கி. ஓகே, உன் பேர் வந்து ஹக்கி வக்கி. 1984 தான் தயாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ பட்டன் இருக்குது. இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஓடுது. அது குழந்தைங்க ஃபேக்ட்ரியில் அதனால அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் இருக்குது, இங்கே வைப்போம். போயிட்டா
ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வச்சோன்னே அந்த வழியாக ஒரு கனெக்ஷன் மாதிரி போகுது. ஐ திங்க் அதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். எதுவும் இல்லை. இன்னோவேஷன் இல்லை. தியேட்டரா? ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ ஹேண்ட் இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. இந்த பக்கம் ரெட் ஹேண்ட் ஒன்று இருக்குது. அது ரெட் ஹேண்ட் இன்னொன்று வேணும்னு நினைக்கிறேன். சரி இதுண்டாது இது ரிஃப்ளெக்ஷன். ரெட் ஹேண்ட் தான் நம்மளுக்கு இப்போ எடுக்கணும். இது வந்த வழி. ஓகே இங்கே தான் பவர் வந்துச்சு. திறக்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாவி இருக்குது. இதை நான் பார்க்கல. இல்லைடா நான் எடுத்துட்டான். ஐ திங்க் இது இங்கே போனோன்னு திறந்துச்சு. காஷன் டென்டர். அப்போ உள்ளே போவோம். எங்கே போகக்கூடாதுன்றமோ அங்கே தான் நம்ம போகணும். ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் போர்டு மாதிரி ஒரு இடம் இருக்குது. நிறைய கனெக்ஷன் இருக்குது. இங்கே இருக்குது அங்கே டுட்டோரியலில் காமிச்ச மாதிரி இருக்குது. அப்போனா இங்கே ஏதோ பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது. இதை திறக்குமா? திறந்தாச்சு. இங்கே இருக்குது. அப்போது இதில் கை வச்சு ஓகே இதுவும் கனெக்ஷன் வருது. எலக்ட்ரிக் கரண்ட் வருது. ஓகே இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணால் பல்பு மாதிரி மேலே எரியுது. ஓகே அங்கே இன்னொன்று பார்த்தோம். அப்போ அதுலேயும் கனெக்ட் பண்ணால் இந்த பர்சல் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எதுக்கு இதை பண்ணுறோன்னு தெரில. பார்க்கலாம் ஏதாச்சும் நடக்குதான்னு. ஓகே இப்போ முடிஞ்சாச்சு. அவ்வளோதான். இங்கே ஆனால் ஓப்பன் பண்ணலை இது. இருங்க. என்னடா இது? ஏங்க இங்கே ஒரு அக்கி வக்கின்னு ஒரு பொம்மை இருந்துச்சு. அந்த பொம்மை எங்க? பாவி தப்பிச்சு போயிட்டியாடா? எங்க உயிர் இருக்கா அதுக்கு? அப்போ ஐயோ என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. துரத்து போதா நம்மள? ஸ்டார்டிங்கில் அதான் இருந்துச்சு. பார்ப்போம். ஓகே திறந்தாச்சு. மேக் அ ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டை உருவாக்கு அப்படின்றான். எங்க அகி வகி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலை இருக்குது. கை அகி வகி மாதிரி தான் இருக்குது. அண்ணா என்ன பிங்க் கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்துச்சு. அது வேறு யார் கையும் இல்லை, நம்ம அகி வகி தான். இங்கே பார்த்தீங்கன்னா அகி வகி பிங்க் கலரில் ஒன்று இருக்குது. என்ன இது? இது என்ன ஃபீமேல்? அது மேல், இது ஃபீமேல் மாதிரியே இருக்குது. சரி தெரில, பார்ப்போம். தொடடா தொடங்கு. இவ்வளோ போகிறதுக்கே பயமா இருக்குது. இதில் தான் அந்த வைக்கின்னு தான் வேறு ப்ளூ கலர். நான் அதை ஜம்ஸ்கேர் கொண்டு வர பார்த்தானுங்க. நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் மாதிரி உட்காந்து இருக்கிறான், மெக்கானிக் மாதிரி நம்ம அகி. அங்கங்கே இந்த டாயோட பார்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அந்த பார்த்து அதே பொம்மை. இங்கே வந்து டேப் ரெக்கார்ட் இருக்குது. எங்கடா இருக்குது? எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க. கண்ணுக்கு தர மாதிரி வைக்க மாட்டீங்களாடா? ஒழிச்சு தான் வைப்பானுங்க ஒன்றுங்க. சரி அது பார்க்கலாம். கிடச்சுன்னா பார்ப்போம். மேலே போவாங்க. இப்போ மேலே போனால் என்ன இருக்கிறாரு? ஓகே இதில் போட்டுடுறான். இது ப்ளூ கலருக்கு போட்டுடுறான். இன்னும் ரெட்டு, எல்லோ, க்ரீனு. ஓகே 3 கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். கீழே குடிக்க மாட்டோம் வச்சுட்டு ஃபஸ்ட்டான். ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்குது. இங்கே திறக்கிற மாதிரியே வருது. ஆனால் திறப்போம். நான் ஓகே அந்த பக்கம் வந்துச்சு என்ட்ரன்ஸு. ஓஹோ ஷார்ட்கட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே உடஞ்சிருக்கு. நான் ஒரு பச்சை கலர் பார்த்துட்டேன். இங்கே ரெட்டும் இருக்குது. இங்கே பச்சை எடுக்க முடியுதா? எடுத்துறான். அப்படியே எல்லோ இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கடா இருக்க? இதோ இருக்குது எல்லோ. கண்டுபிடிச்சோம். எங்கடா எப்படிடா போனோம்?
இது ஏணி மாதிரி இருக்குது. எப்படா போகிறது? இருங்க அப்படியே எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, சுற்றி தான் வழி இருக்கேங்க. எனக்கு அந்த டேப் ரெக்கார்டு இருக்குதா? சரி வானா விடுங்க. மேலே அங்கே பாருங்க, ரெட்டாக இருக்கு. குத்துறானுங்க நம்மளுக்கு ரெட்டு. கீழே போட்டாங்க. அரே பைத்தியக்கார், ஒழுங்கா போட மாட்டியாடா? ஓகே, கட்டிச்சு நம்மளுக்கு. இன்னும் பவுன்ஸ் ஆகுது. அப்பா, இப்போதான் ஒரு முழு தெம்பு வந்த மாதிரி இருக்குது. ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, இது இந்த பக்கம், இந்த கை வந்து இந்த பக்கம். கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் மட்டும் மொபைலில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லேட்டாக மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. குஞ்சாச்சு. ஒரு டனல் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போகலாம். ஏறா, ஏற மாட்டேறான். இங்கே இன்னொரு வழி இருக்கு. சரி, என்னடா இது? என்ன பசில் குத்துக்கிறானுங்கன்னு தெரில. இருங்க, இங்கே வரைக்கும் போகிற வழி இல்லை. இதை வந்து இந்த கையில் எடுத்துப்போம். இந்த பக்கம் இறங்கி இந்த கையில் இதை பண்ணிடலாம். திறக்குதா? தானாகவே கொண்டு போயிருந்தாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, போய்கொண்டிருக்கிறோம். இந்த டாய் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, பொம்மைலாம் அதெல்லாம் இருக்குது. இது ஒரு தலைலாம் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை என்னடா இது? ஓ, இதான் அந்த மிஷினா, மேக்கப் ஃப்ரெண்ட். ஓகே, இதில் தான் அந்த பொம்மைலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணணும்? ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை. நோபடி லீவ்ஸ் வித்தவுட் அ டாய். ஓ, இங்கே டாய் இருக்கு நம்மள இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இதுங்க வெயிட் பண்ணு. எங்கடா வைக்கிற கையை? ஓகே, இதை வந்து இழுக்க நம்மளுக்கு. டாய் வெயிட் பண்ணுங்க. பவர் வேணுமா? பவர் எவ்வளோ? இருங்க, ஸ்டெப் போகுது. எங்களை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்கிற மாதிரி வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டு பார்த்தேன். அது வருது. எடுத்துகிட்டு எங்கே போடணும் இதை? கீழே டிவி பார்த்தேன். இல்லை, டிவி பார்க்கலையே. டேய், சரி இருங்க, நம்ம இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம பவர் இது பண்ணணும். இதை வந்து இந்த கையில் எடுத்துப்போம். டை ஓகே,
அப்பா இதை முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கம்மியாக தான் போட்டிருப்பேன், கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இதை முடிக்கிறது. அதான் மொபைலில் தான் இது கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இதோ இங்கே இருக்குது, இதோ இங்கே போட்டுருவோம். So, Stella, what made you want to work at the Playtime Co. factory? தெரியல எனக்கு. Playing with toys when I was ரெண்டு young பேர் பேசுகிறாங்க. was so magical. I could go straight from my bedroom floor to anywhere in the world. It was such a great feeling. And being able to work at a toy factory, somewhere that can provide kids with that same experience, that's a pretty great feeling too. Sometimes though, I really wish I could go back to being a kid, I mean. And it's weird, because adults are just kids, but older. I don't think anyone ever really feels like an adult. Your body just gets older and older, and then you die. Poof! Human bodies just can't stay young. கிளப்பலாம். ஆக்சுவலாக அவங்க டாய் ஃபேக்ட்ரி பற்றி பேசியிருந்துருக்காங்க. இது ஐ திங்க் ஓனர் தான் நினைக்கிறேன், தெரில எனக்கு. தப்பாக சொல்லுன்னா யாருன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பவர் வந்துடுச்சு. திரும்ப நம்ம வந்து ஆன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாயோட பார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, தனித்தனியாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தலை இருக்குது. மற்ற பார்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி நிறைய மிஷின் 4 மிஷின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு வேலையை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பார்ட்ஸும் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் கொண்டு போகுது. வாய் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நத்த மாதிரி இருக்குது இந்த மிஷின். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணாத செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது நல்லா. பார்த்தீங்கன்னா வந்துச்சு, எல்லாம் எல்லா பார்ட்ஸும் வந்துச்சு. வந்துச்சு பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணெல்லாம் இருக்குது இதில். கண், கை, கால், உடம்பு, பாடி, அப்புறம் ஹெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷின் இருக்குது. இது வந்து இது என்ன பண்ணணும்னு தெரில. ஓகே, இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்துச்சு எல்லா பார்ட்ஸையும் ஒரே பொம்மையாக. இந்த மிஷின் வந்து ஸ்கேன் பண்ணுது எல்லாம். ஓகே, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படின்ற மாதிரி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக இங்கே தான் வரும். இங்கே வந்தால் நம்ம எடுத்துக்கலாம். டக்குன்னு வாடா பொம்மை. ஓகே, ஆனால் இன்னும் இந்த மிஷினில் ஒர்க் ஆகுது. பட்டன் ஆனதுக்கு அப்புறம் கூட அது எப்படின்னு தெரில. ஓகே, இதை டப்புன்னு ஏறா. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நோபடி லீவ்ஸ் வித்தவுட் அ டாய்னு இருந்துச்சுல, இங்கே போட்டோம். சரி, கரெக்டாக இருக்குதா? போகலாம். மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இந்த செம்ம டெரர் காமிச்சிச்சு. செம்ம டெரர் காமிச்சிச்சு இந்த தடவை. சரி, டக்குன்னு வந்ததுனால இது பண்ண முடியல. ஓகே, இந்த தடவை முடிச்சிடலாம். ஐ திங்க் இதான் லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கணும். பார்ப்போம். லைட்டாக ரீச் ஆகுது. வாடா, வரமாட்டான்.
தேர்ட் அட்டம்ப்ட். டக்கு டக்குன்னு வந்துடுறான். அவன் வேகமாக ஓட மாட்டேங்கிறான். டக்கு டக்கு திருப்ப முடியல. இவங்க வெயிட் பண்ண சென்சிட்டிவ் வந்து ஓகே தான். செத்து போயிட்டான். வகி வகி கொடூரமாக இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி இருந்தான். அப்புறம் மான்ஸ்டர் பல்லுலாம் பெருசாக வாய் தந்தா அவ்வளோ பெரிய பல்லு. கொஞ்ச நேரத்தில் பயமுட்டான். ஓகே, அந்த ஃப்ளவரை கண்டுபிடிச்சுன்னா நம்ம ஃப்ளவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே டேப் ரெக்கார்ட் இருக்கு. எங்கே வர போனோம்? அங்கே இருக்கு. வீடியோவை கொடுக்க மாட்டேன், வெறும் ஆடியோவை மட்டும் கொடுத்துறான். Final log in relation experiment 1006, the prototype. Coordination and cooperation is evidently within his skill set, as well as the skill set of all other experiments of his type. Those still missing, today's events are no doubt in relation to him. His absence was a flawed in the scientific process, which should have under no circumstances been left unaccounted for. That's why I'm making this log, so that the same mistake won't be made twice. In future experiments will be taken and disposed of in a secure location. I'm not worried about myself. One breakthrough and I'll be back. We must forge on in the name of science. Those who understand it or not. End of. ஏதோ ப்ரோட்டோடைப்னு ஏதோ ஒரு பொம்மையை உருவாக்கியிருக்காங்க. அந்த பொம்மை தான் வந்து இந்த மொத்த ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லாரையும் அழிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றான். இந்த தப்பை திரும்ப பண்ணக்கூடாது, அதனால தான் இந்த லாக் எடுக்கிறேன், அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றான். அதுக்குள்ளே வந்து கட் ஆகிடுச்சு வீடியோ. மேபி அந்த ப்ரோட்டோடைப் தான் இது பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோட்டோடைப் யாருன்னு தெரில. மேபி போக போக பார்க்கலாம். இது ஒரு டோர் இருக்குது. அந்த ஃப்ளவர் இங்கே உள்ளே வெளியே இருக்க சரௌண்டிங்க்கும் உள்ளே அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. உள்ளே வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது. ரிச்சான வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும், லக்ஸுரியஸாக அது மாதிரி இருக்குது. லைனாக விளக்கு ஏற்றி வச்சுக்கிறாங்க. ஆமாங்க, குழந்தை விளாட்ற வீடு மாதிரி இருக்குது. குட்டி வீடு இருக்குது. சவுண்டு வருது மைன்யூட்டாக. இங்கே பாருங்க, பாப்பின்னு ஒரு பொம்மை பார்த்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அந்த பொம்மை ஏதாச்சும் பண்ண பார்த்தா திறப்போம். திறந்துச்சுங்க கண்ணு. ஓகே, அந்த பாப்பின்ற பொம்மை வந்து உயிர் வந்துச்சு. இதோட சாப்டர் 1 முடிஞ்சிச்சு. எ டைட் கீஸ் முடிஞ்சிச்சு. இந்த கேம் நல்லா இருந்துச்சு.
பிசியை விட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிசி வந்து கிராஃபிக்ஸ் வேறு, ஆனால் பிசி கேமையும் மொபைல் கேமுக்கு கொண்டு வர சொல்ல கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மியாக தான் கொண்டு இது பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏன்னா மொபைல் விளாட்றதுனால டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இதோட அடுத்த பாட்டு வேணுன்னா கமெண்ட்டில் பாப்பி ப்ளே டைம் 2 அப்படின்னு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்க வரையும் பாய்.